தம்பி க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரம் போ. க்ளீன் பண்ணு. சார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தன் வந்திருக்கா, விஐபி வந்திருக்காங்க. பிசாஸ் சார், என்ன சார் இது? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தட்டது ஏன் மூஞ்சில தட்டுறது? இங்கிட்டு வந்து தட்டு, இங்கிட்டு வந்து தட்டு, இங்கிட்டு வந்து தட்டு. ஏய், போடா இருக்கு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. தம்பி இங்க வாடா, சேர் எடுத்து போடுறேன். 1976 சார் உட்காருங்க சார், உட்காரு. இறக்கி விட சொல்றேன் சார். ஐயோ ஏன் பை நான் எப்படி மட்டும் சார் நம்ம வண்டி இது நம்ம லோக்கல் வண்டி சார். இங்க நம்ம ரெசார்ட்டுக்கு வண்டி இந்த பாரு, இந்த பாரு, நல்லா இல்ல. நல்லா இருக்கியா? சார் மாப்பு எங்க சார் வச்சீங்க? மாப்பா சாக்க குறை மாப்புலாம் துடைக்கிறது மாப்பு. லைட்டா கொஞ்சம் மூல கோளாறு உள்ளவ லூசு பைய ஜஸ்ட் போய் இல்ல சார், கொஞ்சம் யூஸ் சார், நான் ரூம் கிளீன் பண்ண மாப்பு போட மாப்பு வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா. அப்போ மாப்பு எடுத்துட்டு வா. என்ன சார் மேனேஜ் பண்ண பாக்குறீங்க? சரிங்க சார், உட்காருங்க. மாப்பு போல வச்சிருக்காங்க வேலையோ. மாப்பு போல வச்சிருக்காங்க வேலையோ. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ரூமை காலி பண்ணணும். வேற ஆள் கெஸ்ட் விஐபி வர்றாங்க. அப்ப நான் யாரு? வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா மதுரையில் குட்லாடம்பட்டிங்கிற இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அனஸுங்கிற ஃபேமஸான ஒரு ரெசார்ட். இங்கே வந்து ஒரு பிராங்க் வீடியோ பண்ண போகிறோம். யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் 4-5 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அது செலிபிரிட்டிஸ்லாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் ஒரு செலிபிரிட்டி தான் நான் பிராங்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இசாக் பாய், இவர் தான் ரெசார்ட்டோட ஓனர், என்னோட சகோதரர். இவர் தான் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபைனலாக இவர் அப்லோடு கொடுத்து அந்த யாரை பிராங்க் பண்ண போகிறோம் அவர் அப்லோடு கொடுத்து தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே தானே? மக்களே, ஒரு நிமிஷம் இரு. யார் பாரு? காலி பண்ணுமா? ஓ, காலி பண்ணல நீ சொல்லாத. நீ என்ன ரூம் கிளீன் பண்ண கூப்பிடுவல, நீ காலி பண்ணி சொல்ற. அது ஓனர் வந்து சொல்லு. மேனேஜரியா? போய் வரதுல போயா. மேனேஜர் ஆள பாரு. இங்க வந்து செஞ்சாங்க காட்டா மாதிரி. மேனேஜரே யாரு மேனேஜரே? மாப்ள உன்னை எப்படி நான் பில்டப் பண்றேன்னு பாரு. சண்டை போடாதீங்க சார், என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒண்ணு வேலை விட்டு தூக்கிடுவாங்களா? நீங்க கத்தி என் கூட சண்டை போடாதீங்க, என்னைய போட்டு சண்டை போடுறீங்க. உன் கூட ஏன் நான் சண்டை போடுறேன்? ஏய்யா, நான் பாட்டு ரூம்ல இருக்கேன், நீ பாட்டு வந்து ரூமை காலி பண்ணுங்கன்னு சொல்ற. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நான் சுத்தமா இருக்கேன். சார் நீ வணக்கம். சுத்தமா பாரு. நல்லா இருக்கல சார்? ஐயோ, நல்லா இருக்கேன். ஒன்றும் சார், ஒன்றும் சார். தம்பி சின்ன பையன் தெரியாமல் இருப்பான். நீ போய் க்ளீன் பண்ணுற வேலையோடு இந்த கிளாஸ் எடு, இந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் எடு. இல்லை க்ளீன் பண்ண சொல்லி அனுப்பிவிட்டோம். தப்பா பாத்தீங்களா? நம்மள போய் நீங்க க்ளீன் பண்ணி சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. இதை தான் சார் க்ளீன் பண்ண கேட்டேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள உள்ள எதுவும் திங்ஸ் இருக்கான்னு பாரு. வச்சுட்டு இதை வை, இங்கே வை. இல்லை சார், தப்பா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் குப்பை தண்ணி எடுத்துக்க. இதை வச்சுட்டு உள்ள எதுவும் செக் பண்ணு, உள்ள க்ளீன் பண்ணுவோம் சார். இல்ல தம்பி, இந்த பையன் வந்து ரூமை காலி பண்ணி சொன்னாப்ல. இல்ல, க்ளீன் பண்ண தப்பா நான் பாட்டு சொல்லி இருக்கிறேன். தப்பா க்ளீன் பண்ணு. தப்பா எடுத்து உட்காரு. எப்படி உட்காரு. எவ்வளவு பொறுமையா வச்சிருக்கீங்க? தப்பா எடுத்துக்கிறேன் சார். சின்ன பையன் புதுசாக வேலைக்கு செய்றேன். ரூமை க்ளீன் பண்றேன், ஆள என்னமோ நீ ரூமே காலி பண்ற மாதிரி சொல்றேன். சார் மாப்பு எங்க சார் வச்சீங்க? மாப்பா சாக்க குறை மாப்புலாம் துடைக்கிறது மாப்பு. லைட்டா கொஞ்சம் மூல கோளாறு உள்ளவ லூசு பைய ஜஸ்ட் போய் இல்லை சார், கொஞ்சம் யூஸ் நான் ரூம் க்ளீன் பண்ண மாப்பு போட மாப்பு வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா. அப்போ மாப்பு எடுத்துட்டு வா. என்ன சார் மேனேஜ் பண்ண பாக்குறீங்க? சரிங்க சார், உட்காரு. மாப்பு போல வச்சிருக்காங்க வேலையோ. மாப்பு போல வச்சிருக்காங்க வேலையோ. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தம்பி க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரம் போ. க்ளீன் பண்ணு. சார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தன் வந்திருக்கா, விஐபி வந்திருக்காங்க. பிசாஸ் சார், என்ன சார் இது? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தட்டது ஏன் மூஞ்சில தட்டுறது? இங்கிட்டு வந்து தட்டு, இங்கிட்டு வந்து தட்டு, இங்கிட்டு வந்து தட்டு. ஏய், போடா இருக்கு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. உங்க துண்டா சார் இது? யார் லாட்ஜ் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் துண்டா நம்ம வீட்ல இருந்து பட்டியல வச்சிருக்கீங்க? எங்க மஞ்சள் கல்ல என்னோட துண்டு இருக்கா சார்? மஞ்சள் கலரா? சரி, அப்ப யார கண்டராஜா இருக்கு, தூக்கி போடு. அது ஏன் சார் ஏன் மேல்? என்ன சார் இது? என்ன விளக்கற வச்சிருக்கீங்க நீங்க? அட என்னங்க ஓனர் வந்து சார், நீங்க இப்ப இங்கிட்டு வாங்க சார். செடிகள் மரங்கள் எல்லாமே நம்ம தான் வச்சது. செடி வச்சது ரைட் இருக்கு. என்ன பண்ண ஒண்ணும் முடியல இல்லைன்னு சார், நீங்க இப்ப வந்து ரூமை காலி பண்ணணும். அது சொல்ல முடியாம தான் மனசு கஷ்டமா இருந்துச்சு. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ரூமை காலி பண்ணணும். வேற ஆள் கெஸ்ட் விஐபி வர்றாங்க. அப்ப நான் யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. சரி, இருக்கட்டும் சார். நீங்க விஐபி, அவர் விவிஐபி. விவிஐபி. ஆமா ஓ, சார். நானே விவிஐபி தாயா? சார் மதுரையில முக்கியமான ஆளு வர்றாங்க. ஓ, தப்பா நான் எடுத்துக்கிறேன். மெட்ராஸ்ல முக்கியமான ஆளியா? அடம் பிடிக்கிறிய நீ? ரெசார்ட் ஓனர் சொல்ல சொன்னாரு. நீங்க கொஞ்சம் அப்படி இருங்க. தம்பி இங்க வாடா, சேர் எடுத்து போடுறேன். 1976 சார் உட்காருங்க சார், உட்காரு. இறக்கி விட சொல்றேன் சார். ஐயோ ஏன் பை நான் எப்படி மட்டும் சார் நம்ம வண்டி இது நம்ம லோக்கல் வண்டி சார். இங்க நம்ம ரெசார்ட்டுக்கு வண்டி இந்த வச்சிருக்கோம். பாரு, இந்த பாரு, நல்லா இல்ல. நல்லா இருக்கியா? முதல்ல உங்க ஓட வர சொல்லுங்க. டேய், இது டாப் பண்ண வண்டியா?
காரோட விலை என்ன தெரியுமா? அவர் பெட்டெக்ஸ்க்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காரு. பட்டிஷா இங்க உட்காரு. ஏய் இந்த மாதிரி மரியாதை எங்க ஓனரு சார், பதறாதீங்க. ஏன் பதறீங்க? நீங்க வந்து என்னமோ இது பண்ற மாதிரி சார், தெரியும். நான் மரியாதை தானே சார் பேசுறேன். ஏண்டா ஏண்டா விளையாடுறியே தொலைச்சிருவோம்டா. நான் இப்போ ஒண்ணுல வண்டி இறக்கடே டிப்பாட்ரா வண்டியில ஏத்திட்டு போவோம். யார உன்னை தான்டா சொல்றேன். யார இது வண்டியில ஏத்தி? நடக்க கூடாதுல சார், கால் வலிக்குன்னு சொன்னாரு. சார் கால் வலினா வண்டி கார் எடுத்து வாங்க சார். கார் இல்ல சார், எங்கட பட்ஜெட் என்னவோ அதுதானே சார் செய்யணும். உட்காருங்க சார் உட்காருங்க சார் அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு. ஏய், எந்திரி. டேய், எந்திரி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏய் ஏன் பண்ணி உட்கார? உட்காருங்க. நீ இப்ப க்ளீன் பண்ற போடா. நீங்க தப்பா எடுத்துக்கறாதீங்க. இந்த ரெசார்ட்ல ஒரு ஜாலி அப்படி கொண்டு போவோம். இதுல உட்கார்றது ஜாலியா? வேற ரூம் போவோம். நீங்க அப்படி உட்கார முடியலனா கூட இப்படி கூட ரெண்டுங்க சார். ரெண்டுங்க சார். ரெண்டுக்கிட்டீங்கன்னா கூட ஓ குரலி வித்தையா? சார் எந்திரிங்க சார், கிளம்புங்க சார். டைம் நான் அவ்வளவுதான் கிளம்ப முடியாயா? ஓனர் வர சொல்லு. சார். டைம் அவ்வளவுதான் நான் சார். கிளம்ப முடியாதியா? ஓனர் வர சொல்லு, நான் போறேன். நான் யார் அடிச்சிருக்கிறேன்? இப்ப சாதாரண அடிச்சிருக்கியா? ஓ 1976ல நான் சென்னைக்கு போகும்போது கோடம்பாக்கத்துல இருந்து சுடியோ வரைக்கும் ரோடு இல்லையா, மண் ரோடு. சார் நான் யார் தெரியுமா? அதுல போய் கஷ்டப்பட்டு நானு சார், உழைச்சி நான் இந்த யார் அளவுக்கு தெரியுமா வந்து சார்? நானும் உடனே அடிச்சு வந்திருக்கேன். என்ன போய் ஓகே இன்னும் சார், நீங்க வண்டி யார இல்ல. வேணும்னு சார், நான் யாருன்னு தெரியுங்க. நீ யாராவது 1976ல நான் பிறக்கவே இல்ல. பிறக்கவே இல்ல. பிறக்கவே இல்ல. அவ பத்தியெல்லாம் பாத்து பண்ணாம யாரு? பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பேன். எவ்வளவு சரி, நான் இப்ப எங்க சார் இருந்திருப்பேன்? 1976 நான் எங்க இருந்திருப்பேன்? எங்கிட்டு தெரியும், யாருக்கு தெரியும் என்ன சார், யாரு? பிறக்கவே இல்லைங்கிறப்ப எங்க இருப்பீங்க சொல்லுங்க. நீ முதல்ல உள்ள போடா. நீ என்ன பேசுற? உனக்கு தெரியுமா ஏதாவது? யார் இந்த பாத்துல பேசலாமா? மரியாதை கொடுத்து பேசு. ஏய், அவன் சொல்ற விட நீ ரொம்ப கேவலமா சொல்ற. நீ முதல்ல போடா உள்ள. நீ தப்பா எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்க. என்ன தப்பா எடுத்துக்கிற? மன்னிச்சுக்க. நீ தப்பா நான் எடுத்துக்கிறேன். யாருன்னு தெரியல. ரூம நான் காலி நினைச்சா பண்ணு. இந்த பில்டிங்கே டோட்டா விலைக்கு வாங்குறேன். யாரும் தெரியாம பேசிட்டீங்க. எனக்கு தெரியலன்னா ஒரு ரூம காலி நீ பண்ணு. போய் ஓனர் வர சொல்லு. இன்னைக்கு மட்டும் காலி பண்ணீங்க, நாளைக்கு வந்து நாளைக்கு காலி பண்ணி ஊருக்கு போயிட்டு மறுபடியும் சென்னை போயிட்டு வர சொல்லுவீங்களா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. என்ன தப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேற ரூம் போகணும். வேற ரூம் மாத்திக்கலாம். நான் யாருன்னு பாரு. நான் யாரும் உனக்கு தெரியல. இப்ப பாரு, அவர் இசாக்கு என் ஃப்ரெண்ட் வரட்டும், அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிறேன். யார் போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. இவர் தான் பண்ண சொன்னது. உங்களை பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து பிராங்க் வீடியோ இந்த வீடியோ எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. என்ன வச்சு அதெல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்க. தப்பா எடுத்துக்கிறேன். தெரியும் தெரியும். கோடம்பாக்கத்துல வந்து ரோடே கிடையாது. ஏஎம் ஸ்டுடியோவும் வாகன ஸ்டுடியோ மட்டும் தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் 1974 வந்து சென்னையில வந்து இந்த பெரிய ஆளா ஜெயிச்சிருக்கேன். அடிப்பட்டவரமா ஒவ்வொரு உங்க திறமைக்கு வாழ்த்துக்கள். கிளாஸ் கழுவி வாழ்க்கையில வந்து இன்னைக்கு 450 நடிச்சு நீங்க உட முடியாதவர்னு சொல்றதுதான் உங்களுக்கு ரொம்ப கம்மியா பண்ணணும். உங்களோட ஜாலியா பண்ணா பண்ணணும். உங்களை சிரிக்க ஜாலியா பண்ணலான்னு ரெண்டா கே டிரைவ் பாயில் மாதிரி நல்லா இருக்கேன். நீங்க சரிண்ணே, உங்க வார்த்தையெல்லாம் நான் ரசிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எது எந்த படத்துல? காதல் காதல் அந்த டயலாக் மட்டும் ஒரு தடவை பேசுங்க. ஒன்னா ரெண்டா வச்சிருக்க வெயிட்ட வச்சிருக்கேன். காதல் காதல் இந்த காதத்தை பண்ணி இவ்வளவு பெரிய ஆளாகி இங்க மதுரையில வந்து பாத்தீங்களா ஒரு இடத்துல வந்து இவர் வந்து நம்மள கலாய்க்கிறார். நான் எத்தா போய் ஆளு எவ்வளவு பெரிய ஆளு. யார் தெரியுமில? அண்ணே, sister தெரியும். பண்ணாங்க. என் ஜாதிக்கார விட்டுவானோ தமிழ்நாடே பத்தி தெரியும். ஏச்சா பாக்குறேன் முதல்வனு அட்டகாசம் அஜித் படம். அட்டகாசம் படம். ஆமா அஜித் படம். சொல்லுங்க. ஏய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நவராதா? எங்க நவத்து எங்க நவத்தி பாரு. வளர்ந்து வாங்க, நல்லா வாங்க, வாழ்த்துக்கள். ஒரு 45 வருஷம் சினி பயணத்துல ஒரு சின்ன விளையாட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம விளையாட்டு நல்லதா. ரெசார்ட்டுக்கு வந்தவங்கள கலாய்க்கிறதுனால தான் கலாய்ச்சு. ஓகே சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷம். கட்டிடுங்க. ஓகே. வெளியூர் போகிறோம் அப்படி விருப்பப்படுறவங்க எல்லாமே குற்றாலம் போகணும் ஆசைப்படுவாங்க. குற்றாலத்தில் வந்து குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆமா ஆமா. அடுத்து வந்து ஏதாவது மிருகங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜூ போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆமா. அடுத்து ஹில் ஸ்டேஷன் போகணும் ஆசைப்படுவாங்க. ஒரு குளிர்ந்த பிரதாசம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் நம்ம வந்து இதை நோக்கமாக கொண்டு இந்த மூணுமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நோக்கமாக கொண்டு தான் இந்த ரிசார்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 30,000 லிட்டர் வந்து சர்க்குலேட் ஆகும் தண்ணி. ஸோ அதே போக ஒரு 40-50 வகையான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப குறைந்த இதில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றக்காண்டி வெறும் 100 ரூபா மட்டும் தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறோம். ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. பொதுமக்கள் நிறையா வராங்க. எனக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி. குடும்பத்தோட வந்து குற்றாலத்தில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அனிமல்ஸோட சேர்ந்து டிஃப்ரெண்டான அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெசார்ட்டில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது குற்றாலம் போக தேவையில்ல. மதுரைக்கு பக்கத்தில் இருக்க குட்லாடம்பட்டிக்கு வாங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், லொக்கேஷன் கொடுத்துறேன், யூஸ் பண்ணிக்கங்க. இசாக் பாய், நன்றி.